மாணவர்கள் இருவர் இருக்காங்க. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே லேபரா தான் போறாங்க. பெண்கள் கல்வி சரியில்லன்னு. ஆனா, இப்போ சென்ட்ரல் கவர்ன்மென்ட் விட்டிருக்க அறிக்கைப்படி பெண்கள் உயர்கல்வியில தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில ஒரு நியூஸ் பார்த்தேன். 448 அரசு பள்ளி மாணவர்கள் ஜேஇஇ மெயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்படி எல்லாத்துலயுமே முன்னேற்றமா இருக்கும்போது, நீங்க இப்படி இந்த வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி நியாயமானதா இருக்கும்? திருப்பி திருப்பி நான் எங்க போட்டியிட முடியாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க எங்க படிச்சீங்க நீங்க? ஸ்கூல் எங்க படிச்சீங்க? மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்க. நான் தமிழ் வழி கல்வியில படித்தவன். தமிழ் வழி கல்வியில யார் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாதாரண பெருசா பின்புலம் இல்லாத சாதாரண மாணவர். அவங்களுக்கான பிரச்சனை என்னவா இருக்கும்? உங்க கூடயே உங்க கிளாஸ்ல தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு வந்திருக்காங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? ஆ, கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு பள்ளியில படிச்ச சிலர் நல்லா ஆங்கிலம் பேசிட்டு தான் இல்ல. இருக்காங்க. வந்திருக்காங்களா? 12th முடிச்சு வந்திருக்காங்களா? வந்திருக்கு. ஆனா எடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அவங்க எந்த மாரி கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். அது சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் நெறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு அரசு பள்ளியில படிச்சவங்களும் ஆங்கிலத்தில இல்ல. ட்ரெயின்டா இருக்கிறத நான் கண் முன்னாடி பார்க்குறேன். அரசு பள்ளியில ஆங்கிலம் இன்றைக்கும் சரியா கற்றுக் கொடுக்க கிடையாது. 440 பேர் தேர்ச்சி இருக்காங்கல்ல ஜேஇஇ மெயின்ஸ்ல. அதான். அது எந்த கவர்ன்மென்ட்டாலயும் அத அச்சீவ் பண்ண முடியல. ஐ மீன் தமிழ்நாட தாண்டி எந்த ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டாலயும் அச்சீவ் பண்ண அதாவது முடியல. நீங்க கவர்ன்மென்ட்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றீங்க? பிரைவேட்ல எத்தன பேர் போயிருப்பாங்க? எத்தன லட்சம் பேர் போயிருப்பாங்க? அது சோ மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிருக்காங்க. அது உண்மதான். ஆனா நம்ம ஸ்டேட்ஸ்ல அரசு பள்ளி மாணவர்கள் இல்ல. போயிருக்கிறது தான் அரசு பள்ளியில